ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் கலிகூர்ந்து மகிழ கடவோம். என கருமையானவர்களே, இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 34:10. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. என்ன அருமையான வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது பாருங்கள். நீங்கள் விசுவாசிங்கள். சிங்கக்குட்டிகள், ஒரு சிங்கம், காட்டில் உள்ள ஒரு சிங்கம் ஒரு ராஜாவாக தன்னை காண்பித்து ஒரு பெரிய அதிகாரத்தோடு காணப்படும். எல்லா சாப்பாடும் நமக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்துடணும், எல்லாம் நம்ம தான் ராஜா, இந்த மிருகங்களுக்கெல்லாம் நம்ம தான் ராஜா, நம்ம தான் தலைவன், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அது ஒரு அதிகாரத்தோடு இருக்கும். அந்த சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சிட்டு பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலும் உங்களை பார்த்தாது நான் சொல்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிட்டு பட்டினியா இருக்கும். என் அருமையான பிள்ளையே, மகனே, மகளே, நீ ஒரு நாளும் ஒரு குறைவின்றி காணப்படுவாய். இந்த நாளில் நீ குறைவின்றி காணப்படுவாய். உன்னை நன்மை தொடரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தில் நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த யோர்தானுக்கு நேராயிருக்கிற ஏரி தாத்தகண்டரைக்கு நீ போய் ஒளிந்து கொண்டிரு. ஆற்றி தண்ணீரால் உன்னை போஷிப்பேன், காகத்தை கொண்டு நான் போஷிப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. தேசத்தில் பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. இந்த தேசத்து ஜனங்களுக்கு ஒன்றும் ஆகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணீர் எல்லாம் ஒன்றுமில்லாமல் பட்டினியாய் இருக்கிறார்கள். ஆனால் தம்முடைய பிள்ளையாகிய, தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீர் கேரி தாத்தண்டைகளில் ஒளிந்து கொண்டிரு, நான் காகத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன், எவ்வளவு நேசிக்கிற தேவன், எவ்வளவு பராமரிக்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார். ஆமென். அவர் பராமரித்து போஷிக்கிறார். அவர் எத்தனை இந்த வருஷங்களில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு தேவையெல்லாம் சந்திப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி அறிந்திருக்கிறேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை. ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த எலியாவுக்கு கர்த்தர் காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போஷித்தார். காலையிலையும் சாப்பாடு, மாலையிலையும் சாப்பாடு, தண்ணீர் குடிக்கிறதுக்கு கேரி தண்ணீரே இருந்தது. எவ்வளவு அருமையான தேவன். ஊரே பட்டினியாக இருக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு அருமையாக போஷித்திருக்கிறார் என்று பாருங்கள். எனக்கு அருமையான இந்த நாளும் ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு கரிசனை உண்டு. என் பிள்ளை இவ்வளவு வேதனைப்படுகிறதே, இந்த மாதிரி துன்பத்தின் பாதையிலே நடக்கிறார்களே, இவளுக்கு நான் கிருபை செய்வேன், இரக்கம் செய்வேன், இவள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொல்லி உங்களை பார்த்து கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். என் பிள்ளைகள் இவ்வளவு சோர்ந்து போகிறார்களே என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார். என கருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தேற்றுவார், அரவணைப்பார், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இன்னும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது அவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையில் தேடுங்கள், இடைவிடாமல் தேடுங்கள், எப்பொழுதும் துதிகளோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனை துதித்துக் கொண்டு இருங்கள். போகும்போதும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் தேவனோடு பேசி ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருங்கள். உங்கள் இதயத்தின் வாஞ்சை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுது இருக்கிற உங்கள் சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு மனிதனால் அறிய முடியாது. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது, ஒரு குறைவிடாத வாழ்க்கையை தருவார். எனக்கு அருமையானவர்களே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஆரம்ப நாட்களில் அதிகமாக கஷ்டப்பட்டு வந்தோம். ஒவ்வொரு நாளையும் கடப்பது ஆண்டோட சுத்த கிருபையாக இருந்தது. ஊழியத்தின் பக்கத்தில் தேவைகள், குடும்ப வாழ்க்கையில தேவைகள், பிள்ளைகளை வளர்க்க படிக்க வைக்கிறது தேவைகள், எல்லாம் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஜெபிக்க 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 இடைவிடாமல் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்தார். நாங்கள் முதலாவது சகோதரன் ஒரு சைக்கிள்லாம் வைத்திருந்தாங்க. ஒரு வாட்ச் கூட முதல்ல கிடையாது. அந்த சூழ்நிலையும் கூட கர்த்தர் எங்களை ஆசீர்வதி இப்போது ஒரு சொந்த வீட்டையும் எங்களுக்கு வாகனங்களையும் தந்து ஆண்டவர் அவ்வளவாக உலக பிரகாரமாக இந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஊழியத்திலே ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்கி தந்திருக்கிறார். மிஷனரி ஊழியங்களை தந்திருக்கிறார். ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன். எங்களை நினைவு கூர்ந்த
தேவன் உங்களை நினைக்க மாட்டாரா? நிச்சயமாக நினைப்பார். உங்கள் மேல் அன்பா இருக்கிறார், உங்கள் மேல் கரிசனையா இருக்கிறார், உங்களுக்காக பரிதபிக்கிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இயேசு சீஷர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் ஒரு பையும் எடுக்க வேண்டாம், பாதரட்சியும் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு துணிமணிகளும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி வெறுமையாகத்தான் அனுப்புகிறாராம். ஏதாவது அவர்கள் போயிட்டு வந்த உடனே சீஷர்களை பார்த்து சொல்கிறார், ஏதாவது உங்களுக்கு குறை இருந்ததா என்றார். ஆனா சீஷர்கள் சொன்னார்கள், ஒரு குறைவில்லை என்றார். ஆமென். கர்த்தரை நம்பி செல்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு கால தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் அவர்களை போஷித்து வழி நடத்துவார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன், எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வேன், திருமண காரியங்களுக்கு என்ன செய்வேன், படிப்பு செலவுக்காக என்ன செய்வேன், வேலை இல்லாமல் இருக்கிறேனே, என்னுடைய நெருக்கத்தில் யார் என்னை தப்புவிப்பார், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆமென். நீங்க இந்த எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் நீங்க இந்த இடத்துல தான் வரும் எதிர்பார்ப்பீங்க இல்ல. தேவனால் கூடாத காரியம் என்று இல்ல. நீங்க நினையாத இடத்துல இருந்து, நினையாத காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.